பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு மனமாக கூடி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஒருத்தருக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 3 பேர் ஒரு மனப்பட்டு கூடி வரும்போது அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, எங்கள் நடுவில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும்படியாய் உடைய நித்திய நோக்கத்தை எங்களுக்குள்ளே நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீ ஜனங்களை நேசிக்கிறீர், பரிசுத்தவான்களை நேசிக்கிறீர். அவர்களுடைய பாதத்தில் வீழ்ந்து போதனை அடையக்கூடிய வகையிலே நீர் வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, தூரத்திலும் சமீபத்திலிருந்தும் வரவேண்டிய உடைய பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா தடையில் நீக்கி உடைய சமூகத்திலே சரியான நேரத்திலே கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க, உம்மை நேசித்து உமக்காக ஜீவிக்க கர்த்தர் தேசப்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேசத்திலே நீ தந்த நல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, தேசத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை மழையை பொழிந்து நிறைவான ஆசீர்வாதம் தருவீராக. ஜனங்களுக்கு போஷாக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் செய்து தருவீரான்னு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாடலானது நீ பொறுப்படும், நீர் எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் ஒருபோதும் வீண் போகாதபடி நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். தேகத்தோடு போனவர் இவர், இவர் தேகத்தோடு போனவர் இவர், இவர் திரும்பவும் 10,000 கனதோத சூழ்ந்திட, திரும்பவும் 10,000 கனதோத சூழ்ந்திட. சீக்கிரம் வாரார் ஜெகத்தை நோக்கியே, சீக்கிரம் வாரார் ஜெகத்தை நோக்கியே. மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமே தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். மணவாளனேசு வருகிறார் இதோ இதோ, மணவாளனேசு வருகிறார் இதோ இதோ. மணவாட்டி செத்திட மரித்தவரன் மகிமையோங்கவே, மணவாட்டி செத்திட மரித்தவரன் மகிமையோங்கவே. மாதேவதோ தன் முழங்கவே, மாதேவதோ தன் முழங்கவே. மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசனே செய்யா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டியின் பாட்டோடு களமறிந்தொழிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடு களமறிந்தொழிக்கவே. அல்லேலூயாவே அர்ப்பரிப்போமே, அல்லேலூயாவே அர்ப்பரிப்போமே. மேகமீதில் தூதரோடிதோ
இதோ மேகமீதில் தூதரோடிதோ இதோ மேசையா கிறிஸ்தேசையா என தாசனே செய்யா ஓ மேசையா கிறிஸ்தேசையா என தாசனே செய்யா வாரார் வாரார் மகிழ் கம்பீரமா ஆமென் வாரார் தாரார் மகிழ் கம்பீரமா ஓ வாரார் வாரார் மகிழ் கம்பீரமா வாரார் வாரார் மகிழ் கம்பீரமா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4வது அதிகாரம் 16-17 வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வருகையை பற்றிதான ஒரு தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். ஆகவேதான் அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். என்னோடு கூட இருக்கீங்களா? ஆமேன். ஒருவரை ஒருவர் நாம் தேற்றக்கூடிய அருமையான வார்த்தை என்னென்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது என்னெல்லாம் நிகழும், என்னெல்லாம் நடக்கும் என்கிற சில காரியங்களை குறித்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதில் நாம் வெற்றி கண்டால், ஜெயம் எடுத்தால் நிச்சயமாக சிங்காசனம் நமக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இங்கே என்ன நான் வாசித்தோம்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். ஆமேன். இந்த மாதிரி உள்ள எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு எல்லாரும் வேதத்தை வச்சிருக்கீங்களா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது மிக முக்கியம். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது, இதை குறித்து வேதம் சொல்கிறது ரகசிய வருகை என்று. ஆமேன். ரகசிய வருகை ஆங்கிலத்தில் ராப்சர் என்று சொன்னாலும் அந்த வேர்டு ஆங்கிலத்தில் கிடையாது. ராப்சர் என்ற வேர்டு கிடையாது. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஹீப்ரூவில் ஹர்பெசோ அப்படி என்றால் திடீரென்று காணப்படாமல் போவது, பிடுங்கி கொண்டு போவது, எடுத்துக்கொண்டு போவது. கேட்டப் என்று சொல்லுவாங்க. CAUGHT அப், கேட்டப். சீக்கிரமாக ஒரு நொடிப்படுதலை, இமைப்படுதலை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம். இதெல்லாம் நிகழக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக, விழிப்பாக, ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியவராக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை மாம்சத்தில் வெளிப்பட்ட முதலாம் வருகை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 3 பகுதியாக இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? ஞாயிறு பிள்ளைகளை கேட்டாலும் தெரிஞ்சிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் 3 பகுதி இருக்கிறதை தெரியுமா உங்களுக்கு? ஒன்று ரகசிய வருகை, இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதி. இன்னொன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உபத்திரவ காலத்தின் மத்தியில் 3 வருஷத்தின் மத்தியில் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, அறுப்புன்னு சொல்லுவாங்க, இரத்த சாட்சியை சேர்த்துக்கொள்ளும்படியாக ஆகாயத்தில் வருகிறார். இன்னொன்று 3வது எல்லாரும் அவரை குத்தின எல்லாரும் அவரை காணத்தக்கதாக விசிபிள் கம்மிங் என்று சொல்லுவாங்க. 3 பகுதி இருக்கிறது. முதல் அதாவது ரகசிய வருகை, 2வது அறுப்புக்குள்ளே அதாவது இரத்த சாட்சியில் சேர்க்கும்படியாய் அவர் ஆகாயத்தில் வருகிறார். 3வது எல்லாருமே காணப்படத்தக்கதாக சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த ஒலிவு மலை மேலே இறங்கி அந்த மலையெல்லாம் பிளக்கிறதாக அவர் குத்தின யாவரும் காண்பார்கள். ஆமேன். அல்லேலூயா.
இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா வேத பாடத்துக்கு வரணும், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி என்றால் நீங்கள் எந்த வருகையிலே போக விரும்புகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த வருகையில்? இயேசுவின் 2ஆம் வருகையில் முதல் பகுதியா, 2வது பகுதியா, 3வது பகுதியா? ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட அப்படி புத்திர சுவீகாரம் வருவதற்கு எப்படி இருக்கிறோம்? ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் போக முடியாது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் இல்லாமல் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் 2ஆம் தரம் பிரசன்னமாவார் என்று. எல்லாருக்கும் அல்ல, பாவம் இல்லாமல் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இயேசு 2ஆம் தரம் பிரசன்னமாவார். ஆமேன். நம்ம எல்லாருடைய வாஞ்சியுமே எப்படியாயிலும் இயேசு வரும்போது அவரை சந்திக்கணும், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு வாஞ்சியும் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த வாஞ்சிக்கு ஏற்றபடி நம்முடைய ஜீவியம் காணப்படணும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சில சூழ்நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஒரு ஆசீர்வாதம், அநேக சுபாவங்கள் வளரக்கூடியலாக இருக்க வேண்டும். சரி, இது இப்படி இருக்க எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து வேதாகமத்தில் சில காரியத்தை நாம் முதலாவது பார்க்கலாம். மனசாட்சியின் காலத்தில் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு அவன் 365 வருஷம் ஜீவித்தான். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து அப்புறம் அவன் காணப்படாமல் போனான். அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாருங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவன் தேவனுடைய சாட்சி என்ன? தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று தேவனே அவனை குறித்து முன்னமே சாட்சி கொடுத்தார். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, முதலாவது மனசாட்சியின் காலத்தில் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். விவரமாக பிறகு பார்க்கலாம். 2வது நியாயப்பிரமாண காலத்தில் ஒரு தேவ மனிதன் எலியா என்கிற தேவ மனிதனை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். உண்மைதானா? ஆமாம். எலியாவை தொடர்ந்து எலிசா பின்தொடர்ந்து வருகிறான். ஒரு சமயத்தில் யோர்தானை கடந்தவன் போகும்போது சுழல் காற்றில் அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை கண்டான், அவர் மரணத்தை காணவில்லை. அப்படி என்றால் நியாயப்பிரமாண காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான் தீர்க்கதரிசியாகிய எலியா என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். கவனிங்க, மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நியாயப்பிரமாண காலத்தில் எலியா மரணத்தை காணாமல் சுழல் காற்றிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்த்தோம். 3வதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 1:9 நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தெசலோனிக்கே நிருபத்தில் எழுதப்பட்ட காரியம். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, வார்த்தை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு இருப்போம். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு சபை பூரணமாக்கப்பட்ட சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். திரும்பவும் அதை விளக்கமாக நாம் பார்க்கலாம்.
அங்கே 12:5 வாசிக்கும்போது அந்த ஆண் பிள்ளையானது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 12:5 சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண் பிள்ளையாய் மாறணும். ஜெயம் எடுத்தவர்கள் தான் ஆண் பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. ஆக அந்த சத்துருக்கள் மத்தியிலே பொல்லாத வலு சர்ப்பத்தின் பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த ஸ்திரீ. தேவனுடைய சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபைக்குள்ளே ஜெயம் எடுத்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இங்கே காண்கிற எல்லா விசுவாசிகளும் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று நம்பாதீங்க. அப்படி யாராவது பிரசங்கம் பண்ண நம்பாதீங்க. நம்ம எல்லாரும் ஆகாயம் எக்காலம் துணிக்கும், நம்ம எல்லாரும் அப்படியே பறந்து போக முடியாது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் தான். வாசிப்போம். எல்லா ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலின் காரியத்தை குறித்து மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு, நியாயப்பிரமாண காலத்தில் எலியா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு சபையும் பூரணமாக்கப்பட்ட ஜெயம் எடுத்த ஆண் பிள்ளையாக எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது? சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நாம் சில முக்கியமான சில காரியங்களை படிப்படியாக ஏனோக்கை முதலாவது பார்க்கலாம். ஆமேன். ஏனோக்கை குறித்து நாம் முதலே படித்தோம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்கள், விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய அட்டவணை. அதில் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாருங்க, மனசாட்சியின் காலத்திலே மிக பரிசுத்தவானாக ஜீவித்த அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கும் என்றால், அதனால தான் நம்ம சொல்கிறோம், உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் பந்தியில் பங்கு பெற கூடாது, உங்கள் இருதயங்களை சரிப்படுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் யார் கேட்குறது? ஒருத்தருமே அதுக்கு இசைவை தெரிவிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, மனசாட்சியின் காலத்திலேயே தேவனோடு கூட எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். அவன் தனிப்பட்ட ஆள் அல்ல, குடும்பஸ்தன். ஆமேன். குடும்பஸ்தனாக 365 வருஷம் அவனுடைய ஆயுசு நாட்கள். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. எத்தனை குமாரரை பெற்றாங்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றான். 300 வருஷம் அவன் தேவனோட சஞ்சரித்தான். பிரியமானவர்களே, நம்ம 2-3 பிள்ளைகளை வைத்து கொண்டே தேவனோட பேசுகிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் பல தடைகள் இருக்கிறது என்று சொல்லி பிள்ளையை ரொம்ப என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம், குடும்பங்களை நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசித்து தேவனுடைய நேரத்தை திருடுகிறோம். ஆனால் இந்த ஏனோக்கு பிள்ளைகளையும் குமாரனையும் குமார்த்தியிலையும் பெற்றான். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். இந்த ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் காயினுடைய மூத்த குமாரன் தான் இந்த ஏனோக்கு. 4:17. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றான். யார் சந்ததி? காயினுடைய சந்ததி தான். அவனை எப்படிப்பட்ட சந்ததி? சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி தானே. அந்த சந்ததியிலே பிறந்த அருமையான இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான் என்றால் எவ்வளோ விசேஷித்த காரியம் பாருங்கள். ஆகவே தான் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே தேவனால் என்ன செய்தான்? சாட்சி பெற்றான். ஆமேன். அவனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 365. ஆமேன். அல்லேலூயா. அந்த ஏனோக்கை குறித்து ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியை
பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த டீச்சர் இப்படி சொன்னாங்க. ஏனோக்குங்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனோடு கூட ஏனோக்கு பேசிக்கொண்டு வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பார். இவ்வளோ நாளாக பழகி தேவனோடு பேசி கொண்டிருந்த அந்த ஏனோக்கு ஒரு நாள் அந்த தேவன் சொன்னாரா, நம்ம இப்படியே பேசிட்டு எங்கே வந்துட்டோம், பரலோகத்துக்கே வந்துட்டோம், இனி என்னோட இங்கே இருந்து விடு என்று சொல்லி ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமேன் அப்படின்னு கதையாக சொன்னாங்களாம். எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே வாக்கிங் போயிட்டே இருந்துட்டு நடந்துகிட்டே இருந்து ஒரு நாள் சஞ்சரிச்சுட்டு ஒரு நாள் நீ என்னோடு வந்து தங்கிடு என்று கூட்டிகிட்டு போயிட்டாராம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோட நடந்தான் இல்லையா? 2 பேர் ஒருமனப்பட்டு இராமல் ஒன்றா நடக்க முடியுமா? புருஷன் அங்கே போவார், மனைவி இங்கே போவாங்க. எப்படி இருக்குது பிரயாணம்? ஒரு மனம் மிக முக்கியம். தேவனோடு நம்ம ஒருமனப்பட்டிருந்தால் நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனோட சஞ்சரிப்பது என்று சொல்வது தேவனோட உறவாடுகிற, அவரோட நேசிக்கிற, முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரை அன்பு கூறுகிற காரியத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு இருக்கும் என்றால் நம்மையும் ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தில், சபையின் காலத்தில் அவரோடு நம்ம என்ன செய்வார், சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த ஏனோக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? யூதா நிருபம் 14வது வசனத்தில், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கர்த்தர் வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த ஏனோக்கு ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக எழுதி வச்சிருக்கார் பாருங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு உரைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோக்கு உரைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. அல்லேலூயா. நிறையா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். நானே பாடினா இன்றைக்கெல்லாம் பாடுகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துருக்கிறது. பிரியமானவர்களே, 7ஆம் தலைமுறையில் இருந்த அந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அந்த 7ஆம் தலைமுறையிலேயே ஏனோக்கு கர்த்தர் வருகிறார், பரிசுத்தவான்களோடு கூட 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று எங்கே வாசித்தோம்? யூதா 14ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஏனோக்கு எவ்வளவு பக்தியாக, ஞானமாக, வேகமாக, அன்பாக கர்த்தரோடு உறவாடி இருக்கிறான்னு பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மிகுதியாக ஜீவித்து கொண்டிருந்த காலம் இல்லையா? அந்த நாட்களில் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6, 9, 10 வசனங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அதுக்கு முன்னமே அவங்க பாவத்தில் அக்கிரமத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஏன் தான் மனிதனை சிருஷ்டித்தேனோ என்று கர்த்தர் சஞ்சலப்பட, வருத்தப்படக்கூடிய அளவில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். இந்த உலகம் முழுவதும் எங்கே இருக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம் மலிந்து கிடக்கிறது. நெருங்கி பலவிதமான சூழ்நிலை இருக்கிறது. என்றாலும் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். பிரியமானவர்களே, அந்த ஏனோக்கு அந்த மனசாட்சியின் காலத்திலேயே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே தேவனாலே சாட்சி பெற்றான். இப்போ 2வதாக நாம் எலியாவுக்கு வருவோம். எலியாவை பற்றி நமக்கு தெரியும், அதிகமாக நான் சொல்லிட்டு போகல. எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்று பொருள்.
எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்று பொருள். இந்த எலியா திஸ்பேனாகிய எலியா என்று நான் படிக்கிறோமா, கேட்டிருக்கீங்களா? திஸ்பேனாகிய எலியா, அதாவது கீலேயாத்தின் நாட்டில் திஸ்பேனாகிய எலியா அவன் பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகாப் ராஜா, அகசியா, இந்த ராஜாக்களின் நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். ஒரு முறை கேரித் ஆற்றண்டிலே போய் இருந்தபோது காகம் அவனை போஷித்ததாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று திஸ்பியனாகிய எலியா 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் அங்கே அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் அங்கே ஒரு போட்டி நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 18ஆம் அதிகாரத்தில் பாகாலின் பலிபீடம் கட்டப்படுகிறது. எலியாவும் பலிபீடத்தை செப்பனிட்டு காரியத்தை செய்கிறான். பாகாலின் அந்த தீர்க்கதரிசிகள் பகலெல்லாம் இரவெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய தேவனை நோக்கி கூப்பிட்ட போது எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் எலியா மத்தியான வேளையில் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி 12 கற்களால் காரியங்களை செய்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதாக 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் எலியாவின் மூலமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இப்போ நாம் முக்கியம் படிக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அகசியா ராஜாவை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த வார்த்தை அப்படியே அவனுக்குள் நிறைவேறினதாக நாம் பார்க்கலாம். இவ்விதமான ஒரு எலியாவினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பிடிந்து நடக்க வேண்டும். கேரித் ஆற்றண்டையில் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு விதவியின் வீட்டுக்கு போகணும். அது இதை காண்பிக்கிறது என்றால் சரியான ஒரு நடத்துதலை குறிக்கிறது, ஆவியானவருடைய நடத்துதல். எலியாவுடைய மனைவி பேர் தெரியுமா? இல்லை இல்லையா? எலியாவுக்கு மனைவி இல்லை. ஆனால் ஏனோக்குக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, குடும்பஸ்தன். ஆனால் எலியா தனிப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனுக்காக தன்னை வைராக்கியமாக ஒப்பு கொடுத்து அநேக ராஜாக்களின் நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த எலியா திஸ்பியனாகிய எலியா என்று நாம் பார்க்கிறோம். இந்த எலியாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு நிருபக்காரன் சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் தான் இந்த எலியா. அப்படி என்றால் நாம் சொல்லலாம், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் செய்தலாம், அவர் ஜீவிக்கலாம், நான் எப்படி என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நம்மை போல அவர் பாடுள்ள ஒரு மனிதர் தான் என்றாலும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கிரிகளுக்கும் முழுதுமாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த எலியாவை கொண்டு நிறைய அற்புதங்களை செய்ததாய் நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக 7 அற்புதங்களை செய்தார் என்றும் எலிசா 14 அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த எலியாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 14 வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை குறித்து என்ன சொல்றார் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, சிலர் யோவான் ஸ்நானகனாக இருக்கலாம், சிலர் எலியா என்று கூட இருக்கலாம் என்று சொல்லி சீஷருடைய அறிக்கையை குறித்து மற்றவங்க சொல்றாங்க என்று சொல்லுகிறாங்க. அது மட்டுமல்ல, சிலர் 16:14 அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எலியா என்று சொல்லக்கூடிய வகையில் காணப்படுகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் மறுரூப மலையில் இயேசுவோடு கூட வெளிப்படுகிற எலியாவும் மோசஸும் என்று அங்கே பார்க்கிறோம். எலியா பேதுரு சொல்றாரு, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எலியாவை பற்றி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து லூக்கா 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 1:17
யோவான் ஸ்நானகனானவன் எலியாவின் ஆவி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அவருக்கு முன்னே நடப்பான். அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டிலும் எலியாவை குறித்து வெளிப்படுத்தப்படுகிற சில காரியங்கள். தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46-47 வசனத்தில் சிலுவையில் அவர் இருந்தபோது ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்கிற சத்தத்தை கேட்ட உடனே மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? எலியாவை கூப்பிடுகிறான், எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எலியாவை குறித்து சொல்லப்படுகிற சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அது மட்டுமல்ல, ரோமர் 11ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை படிச்சிடலாமா? தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இது பவுலுடைய வசனங்களில் சொல்லப்பட்டு ரோமர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே பிரஜாதிகளை குறித்தான சில காரியங்களை சொல்லும்போது இந்த எலியாவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக என்றால் பிரசங்கம் முடியல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். 2:11. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். சரி, இப்போ சுழல் காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமேன். அல்லேலூயா. நாம் என்ன அறிந்து கொண்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று சொல்வது 3 பகுதியாக, ரகசிய வருகை, அறுவடை, அதுக்கப்புறம் விசிபிள் கம்மிங் என்று சொல்லி நாம் முதலாவது வருகையில், ரகசிய வருகையில் பங்கு பெற வேண்டும் என்பது நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல் எலியா இப்பொழுது நாம் வாசித்தோம், சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதைத்தான் கொஞ்சம் விபரமாக நாம் படிக்க போகிறோம். இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அங்கே எலியாவை தொடர்ந்து எலிசா பின்பற்றி வருகிறதை 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, 1ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, சரி, இந்த பகுதியை நீங்கள் அப்படியே பார்த்து கொள்ளுங்க. இந்த எலியாவை தொடர்ந்து எலிசா 4 இடத்துல பின்னாடியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த 4 இடங்களும் 4 அனுபவங்களை குறிக்கிறது. ஆமேன். முதலாவது கில்கால், 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வது யோர்தான். இந்த 4 இடங்களை தொடர்ந்து தொடர்ந்து இந்த எலிசா போய் கடைசியில் எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமேன். நமக்கு இந்த 4 இடத்தினுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவை. எந்த இடம்? கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இதை நாம் சில காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் நிறைவேறினால்தான் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கில்கால் என்று சொல்வது எகிப்தினுடைய நிந்தை நீக்கப்பட்ட ஒரு இடம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல் படிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கில்காலுக்கு வந்திருக்கிறோம். எகிப்தினுடைய நிந்தை புரட்டி போடப்பட்டிருக்கிறது.
நம்ம மேல் இருக்கிற நிந்தை, அவமானம், பல கஷ்டங்கள், பாவத்தின் அக்கிரமங்கள் எல்லாமே இப்போ என்ன செய்யப்பட்டது? அடிமைத்தனம் எல்லாமே புரட்டி போடப்பட்டது. சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். கில்கால், இங்கே கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தை. எந்த நிந்தை? எகிப்து என்னென்ன? உலகம். உலகத்துடைய பலவிதமான ஆசாபாசங்கள், பலவிதமான பொல்லாத அக்கிரம காரியங்கள், இதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் புரட்டி போட்டு எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? கில்காலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம் என்றால் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த 3ஆம் வசனம் படி. 3ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். அதாவது இங்கே திரும்பவுமான ஒரு விருத்த சேதனம் உண்டாக்கப்படுகிறது. முன்னமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் எல்லாருமே என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிறது அவங்களுடைய பிரமாணம். அதன்படி எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க தான் அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ யோர்தானை கடந்து வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நீ என்ன செய்யணும்? இரண்டாவதாக விருத்த சேதனம் பண்ணணும். யாருக்கு? யாருக்கு? இஸ்ரவேலருக்கு அல்ல. வனாந்தரத்தில் எல்லா அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷர் எல்லாரும் என்ன செய்தாங்க? மாண்டு போயிட்டாங்க. இப்போ புதிய சந்ததி, அல்லேலூயா, இந்த புதிய சந்ததிக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணணும். 4ஆம் வசனத்தை படிங்களேன். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எல்லா புருஷர்களும் 6 லட்சம் புருஷர்களும் எங்க மாண்டு போயிட்டாங்க? வனாந்தரத்திலே மாண்டு போயிட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தாங்க. அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? ரெண்டாவது அவங்க திரும்பவும் விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணணுங்கிறது யாருக்கு என்றால் யுத்த புருஷர் எல்லாரும் மாண்டு போனாங்க. இப்பொழுது புதிய சந்ததிக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும் என்று சொல்லி யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்ட பிற்பாடு தான் 9ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுது எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்திற்கு கில்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விருத்த சேதனத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் அந்த விருத்த சேதனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. பிலிப்பியர் நிருபம் படிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம் கையினால் செய்யப்படுகிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் செய்யப்படுவதில்லை. படிங்க திரும்ப. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் ஏற்படுத்தப்படுகிற ஆராதனை, ஆவியினால் ஏற்படுத்தப்படுகிற விருத்த சேதனத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் மேன்மை பாராட்டுவதற்கு ஏராளமான காரியத்தை கீழே வாசிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக ஆவியினாலே அந்த உடன்படிக்கை செய்து கர்த்தரோடு இருப்பது தான், ஆராதனை செய்வது தான் மெய்யான ஒரு விருத்த சேதனம் என்று ஆவிக்குரிய பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியோடும் உண்மையோடும் எப்போதும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். 5ஆம் வசனம் முடிச்சிட்டீங்களா? 5ஆம் வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் சொல்றாரு. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். புதிய ஏற்பாட்டிலே கூட நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமானவன் சொன்னான். எப்படி விருத்த சேதனம்? ஆவியினாலே
ஆராதனை செய்வது. திரும்ப 3 வசனத்தை படிங்களே. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இன்னும் உபாகமத்திலே மோசே ஆகமத்தில் எழுதும்போது உபாகம் 2 அதிகாரம் 14 வசனம் முதல் படிங்களே. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரே தாற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. அதை படிச்சு கொள்ளுங்க. அதாவது அவங்க யுத்த புருஷர் எல்லாரும் வனாந்திரத்தில் மாண்டு போனாங்க. இப்போ யோசுவா 4 அதிகாரம் 20 வசனத்தை நான் படிக்கலாம். 4:20 அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. இப்ப கவனிங்க, யோர்தானை கடந்து வரும்போது 12 கற்களை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அது எங்கே நாட்டினாங்க? கில்காலிலே நாட்டி வைத்தாங்க. முன்னமே பார்த்தோம், எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டது, அது கில்கால். இங்கே அந்த யோர்தானிலிருந்து எடுத்து வரப்பட்ட 12 கற்களை கில்காலிலே நாட்டி ஞாபகமாக வைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த 12 கற்களும் அப்போஸ்தல உபதேசத்தை குறிக்கிறது. ஆமேன். எங்கெல்லாம் 12 வருகிறதோ அங்கே அப்போஸ்தலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான காரியம். ஆகவேதான் நிந்தை நீக்கப்பட்ட பிற்பாடு, அவங்க கில்காலுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பிற்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள், அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 38 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கும்போது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் வைப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. கீழே கடைசி வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ கில்கால் என்று சொல்வது நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து, பல பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனத்தை செய்து கர்த்தருக்குன்னு நம்ம அர்ப்பணித்து அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஊழியத்திலும் இணைக்கப்படும் போது சபைக்குள் கொண்டு வரப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபைக்குள்ளே கொண்டு வரப்படும் அனுபவம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இதுதான் புதிய ஏற்பாடு சபைக்குள்ளே முதலாவது அனுபவம் கில்கால் இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் 2 ராஜாக்கள் 2:2 எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ எங்கே வந்துட்டாங்க அவங்க? அங்கே முதலாவது கில்காலை விட்டு இப்போ பெத்தேலுக்கு வந்தாங்க. இப்போ இந்த பெத்தேலை பற்றி நம்ம அறியணும் இல்லையா? பெத்தேலுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னென்றால் அது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், யாக்கோப்பினுடைய தேவன் அங்கே வெளிப்படுகிறதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரம் நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 5 வசனத்தில் தகப்பனையும் தாயை விட்டு மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் பதாம் ஆராம் என்ற தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறதை 5 வசனம் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆராமில் இருக்கும் சீரியா தேசத்தனாகிய பெத்வேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். சரி, இப்போ யாக்கோபுடைய பிரயாணம் தொடங்குறது. தகப்பனையும் தாயை விட்டுட்டு சகோதரனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து எங்கே செய்கிறான்? மாமாவுடைய தேசத்துக்கு அனுப்பிவிடப்பட்டான். புறப்பட்டு அவன் போய் கொண்டிருக்கிறான். வழியில் அவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. சூரியன் அஸ்தமித்த உடனே ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் அங்கே நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது என்னாச்சு? வானத்திலிருந்து ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டானது. அந்த தரிசனத்தில் ஒரு நீண்ட ஏணி காணப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த யாக்கோப்போடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, கிருபையாக
நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்மதண்டை கிருபையாக. நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் கல்ல தலையில் வைத்து தலையணையாக்கி அங்கே படுத்து கொண்டிருக்கும்போது அப்படி பாடியிருக்க மாட்டான். நம்ம பாடுறோம், எவ்வளோ பாடு கஷ்டம், எல்லாத்தையும் இழந்து அங்கே உயிர் சூழ்ந்த போது தரிசனம் காண்கிறான். வானத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. கீழே நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தரிசனத்துக்கு பிற்பாடு அவன் இந்த இடம் பயங்கரமாக இருக்குது, இது என்னது? தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். மட்டுமல்ல அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெத்தேல். பாருங்க, படி. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்கள், யாக்கோபின் வாழ்க்கையில இப்ப பெத்தேலின் அனுபவம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, யார் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். யாக்கோபு பிரயாணப்பட்டு போய் அங்கே மாமாவுடைய தேசத்துக்கு போகிறார். அங்கேயும் நாம் பார்க்கிறோம் அவனுக்கு பல சோதனைகள், பாடுகள், கஷ்டம் வருகிறது. கர்த்தர் அவனை திரும்பி வர பண்ணுகிறார். 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 13ஆம் வசனம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேல், அந்த பொருத்தனை பண்ணினையே அந்த பெத்தேலுக்கு உனக்கு தரிசனமான தேவன் அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ என்று சொல்லி கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்டு அவன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. 32வது அதிகாரத்தில் தன்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறார். 10வது வசனத்தில், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லாவற்றுக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். 16ஆமிலிருந்து புறப்பட்டு வந்து இவ்விதமாக ஒரு அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரு? தயவு பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் தொடங்குறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரையும் ஒதுக்கி வைத்து விட்டு இல்லையா? 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே, நமக்கு தெரியும் அங்கே ஒரு ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், பர்சனல் ஃபெய்த் ரொம்ப முக்கியம், பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். 1000 பேர் நமக்கு ஜெபித்தாலும் நம்முடைய தாகத்துக்கு, நம்முடைய பசிக்கு நாம் சாப்பிட்டு குடிக்கிறது போல ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் தனிமையாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் தனிமையாக தேவனோடு உறவாடி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. எக்காலம் துணிக்கும் மறுவாக்கப்பட்டு தேவனோட எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. இங்கே எது வரைக்கும் ஜெபித்தான்? பொழுது விடியும் வரைக்கும் தேவ தூதனானவரோடு கூட போராடி ஜெபித்து கொண்ட பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு, ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவன் பெயர் மாற்றப்படுகிறது. ஆமென். யாக்கோப் என்ற பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் பலிபீடத்தை கட்டார். 33ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் 19. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்றால் தேவனே நீர் என் தேவன், தேவனே நீர் என் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டக்கூடிய ஒரு அனுபவம் இந்த யாக்கோப்புக்கு பெத்தேலுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 35ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிப்பு, 35ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிப்பு, அவங்களுடைய காதணி மற்றும் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விலக்கி போட்டு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பு இஸ்ரேலாய் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அவங்களுடைய ஜீவியத்தில் சுத்திகரிப்பு உண்டாகிறது. அபிஷேகம், அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும், பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். பாடணும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும்
உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கம் அனாதி என்று. தந்தை நோக்கம், நம்முடைய தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தான். ஆகவே யாக்கோப்பு ஆதியா 35ஆம் அதிகாரத்தில் அவனையும் அவனோடு கூட இந்த ஜனங்களையும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் ஞான ஸ்நானத்தில் நாம் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அங்கே தான் தேவனுடைய வீடு, அங்கே தான் தேவனுடைய ஆலயம், அங்கே தான் தேவனுடைய வானத்தின் வாசல். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். தண்ணி ஞான ஸ்நானத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிற ரெண்டாவது அனுபவம். ஆமேன். ரட்சிப்பு ஞானஸ்நானம் வந்துருச்சுங்கன்னா மூன்றாவது நான் வரப்போகிறோம் எரிகோ. மூன்றாவது அவங்க சென்ற இடம் எரிகோ. எரிகோவை பற்றி நமக்கு நிறைய அடிக்கடி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த எரிகோவை கர்த்தர் அந்த யோசுவாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எரிகோவையும் அதன் ராஜாவையும் கர்த்தர் யோசுவாவின் கரத்தில் அடுத்த வசனமா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அங்கே யுத்தத்துக்கு போகல, அங்கே அவங்க ரவுண்ட் பண்ணல, ஒண்ணுமே செய்யல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எரிகோவையும் அவன் ராஜாவையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அதை அவன் விசுவாசித்து அங்கே தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சரியான ஒரு நடத்துதல் அந்த யோசுவாவுக்கு உண்டானது. எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தான் சரியான வழியில் நம்மை நடத்துவார். ஆவியான் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இங்கே நாம் இந்த எரிகோவை ஜெயிக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் யோசுவாவோடு கூட சேர்ந்து நிற்கிற அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி எல்லாமே அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு மார்ச்சிங் அங்கே நடக்கிறது. ஆமேன். முதலாவது தேவதூதன், அப்புறம் யுத்த வீரர்கள், 7 எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள், அதுக்கு பின்னாடி பின் தண்டு, பின்னாடியும் தேவதூதனுடைய பாதுகாப்பு, இப்படி ஒரு ப்ரொசஷன், ஒரு பவனி அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. யாராவது அது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? ஒருவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எல்லாரும் யோசுவாவினுடைய வார்த்தை. ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல நான் உங்களுக்கு கீழ்ப்படி. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். ஆக அங்கே ஒரு சரியான நடத்திப்பு உண்டாகிறது. பிறகு அந்த நடத்திப்புன்னு சொன்னாவே என்ன பெரிய நடத்திப்புன்னு சொல்லி ஏளனமாக நினைப்பாங்க. ஆனால் ஆவியானவர் சில சமயத்தில் சரியாக நடத்துவார். அதுக்கு கீழ்ப்படி தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் ஜீவியத்தில், எங்களுடைய தேவைகள் மத்தியில் அந்த நடத்திப்பு என்று சொல்வது சரியாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆமேன். உங்களை எத்தனை பேருக்கு இது நடத்தி பற்றி தெரியும்? வசனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, ஆவியான மூலமாக நம்மை நடத்தும்போது அதுக்கு செவி சாய்க்காமல் விலகி போனோம்னா அங்கே போன என்ன ஆகும்? அவ்வளோதான். பாதை விலகினால் மாறி போகும். நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த யோசுவாவின் தலைமையில் இப்படி ஒரு பவனி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பட்டணத்தை சுற்றிடும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் சுற்றி வந்து பாளையத்தில் இருக்கணும். 6 நாள் விதமாக எல்லாரும் சுற்றி வந்து தங்கள் பாளையத்துக்கு செல்ல வேண்டும். மூச்சு இல்லை, யாரும் பேசவே கூடாது என்று பிரமாணம். யாரும் பேசவே இல்லை. அந்த பட்டணத்தார் பார்த்துருப்பாங்க, என்ன பைத்தியகாரத்தனமாக போகிறாங்கன்னு நினச்சிருக்க கூடும். மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி எல்லாம் ஆணு பார்த்துருப்பாங்க. மாடி மேலே அந்த ராகா வீட்டுக்கு மேலே எல்லாம் ஜனங்களுக்கு வந்து பார்த்துருக்க கூடும். ஆனால் அந்த நடத்திப்பின் கீழே அவங்க செல்லுகிறாங்க. 6வது நாள் 6வது முறை மட்டும் என்ன செய்தாங்க? அமைதியாக இருந்தாங்க. 7வது முறை சுற்றி வரும்போது
யோசுவா என்ன சொன்னாரு? ஆர்ப்பரியுங்கள். அந்த சத்தம் எல்லாரும் ஏகமா ஆர்ப்பரித்த உடனே அது என்னாச்சு? எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்த அந்த மதில் எல்லா பக்கத்திலும் வழி விட்டது. ஆமேன். திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆவியானுடைய நடத்துதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜெய ஜீவித்தை நாம் செய்ய முடியும். எரிகோவையும் அதன் பட்டணத்தில் இருக்க எல்லாரும் என்ன செய்யணுமா? வெட்டி சங்காரம் பண்ணு என்று கட்டளை. ஆனால் ஒரே ஒரு மனிதன் என்ன செய்தான்? ஆகான் என்கிற மனிதன். அந்த வசனத்தை படிங்களே. ஆகான் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின். சரி, சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. யாரு? ஆகான. ஒரு மனுஷன் நிமித்தமாக முழு சபைக்கு என்னாச்சு? முழு நஷ்டம். எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? 36 பேர். ஒரு மனித நிமித்தமாக 36 பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் அழுது போராடி அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து ஆகானை கண்டுபிடிச்சு அவனை கல்லெறிந்து ஆகோர் என்ற பள்ளத்தாக்கில் கல்லெறிந்து கொன்ற பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அதுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த ஆகான் கொல்லப்பட்டான். ஆசைப்பட்டான். பாபிலோனிய என்னென்ன சால்வை, பாபிலோனிய சால்வை என்று சொல்வது பாபிலோன் நாகரிகம். உலகத்திலே மிக சிறப்பான நாகரிகம் பாபிலோனிய நாகரிகம் தான். படிங்க. வெள்ளி 200 வெள்ளி சேக்கல், வெள்ளி மீட்பு, அதையும் விட்டுட்டாங்க. 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலம், இரும்பு, இதெல்லாமே கீழே பார்த்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி பொன், வெள்ளி, வெண்கலம், ஈர்மிலான் ஆனால் எல்லாருமே கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரணும். கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்கிறதை சுயமாக ஒரு மனிதன் எடுத்து மறைத்து வைத்தது நிமித்தமாக ஒரு தோல்வி உண்டானதாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் இதில் பார்க்கிறோம் இந்த நடத்திப்பு என்று சொல்கிறது தடை நீக்கப்படுவதற்காக. தடை நீக்கப்படுதுன்னா சரியான நடத்திப்பின் கீழே இருக்கணும். மீகா 4:13 நாம் பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறோம், நமக்கு முன்னே செல்லுகிறார். 4:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாருங்க. ஆக அங்கே நம்ம இந்த ப்ரொசஷனில் பார்த்தா 7 எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் எல்லாமே இந்த ஒழுங்கும் கிரவமாக அவங்க அந்த பிரயாணத்தில் கீழ்ப்படிந்து யோசுவா நடத்திப்பில் இருந்தது நிமித்தமாக கர்த்தர்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இப்போது ஆகான் கொல்லப்பட்ட இடம் மாற்றப்படுகிறதை ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஓசியா 2ஆம் அதிகாரம் 14 முதல் படிங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக. இப்ப பாருங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகான் ஆகூர் பள்ளத்தாக்கில் கொல்லப்பட்டான், கல்லெறியப்பட்டான். இப்போ நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். மாஸ்டர் என்று சொல்லாம ஹஸ்பண்ட் என்று சொல்லுவாய், அதான் அர்த்தம். அவ்வளவு தெளிவான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆகூர் பள்ளத்தாக்கு இப்போ என்ன? நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த எரிகோவில் கிடைத்த வெற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்திப்பின் கீழ் உண்டாகிற ஒரு ஜெய ஜீவியம். அடுத்து கடைசியாக நான் வருகிறோம் யோர்தான். ஆமேன். இது ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிடுவோம். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தோம். பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு இதெல்லாம் எங்கே சேரணும்? கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்திலே சேர வேண்டும் என்று சொல்வது நம்ம எல்லாரையும் வெள்ளியை போல, பொண்ணை போல, வெண்கலத்தை போல, இரும்பை போல ஆசிரியர் தான் வச்சிருக்கிறார். பொண்ணுங்கிறது விசுவாசம், வெள்ளிங்கிறது மீட்பு, வெண்கலம்ங்கிறது கிருபை, இரும்புங்கிறது உறுதி. இதெல்லாம் எங்கே வரணும்? ஆலய பொக்கிஷத்தில் வரணும். இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல,
அந்த ராகாப் என்ற ஸ்திரீயும் கூட பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது ஆத்தும ஆதாயம் நாம் பண்ண வேண்டிய காரியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம மல்கியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் என் சம்பத்தை சேர்க்கும் நாள், என் சம்பத்தை சேர்க்கும் நாள் 3:15-17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, கடைசியா நாம் பார்க்கிறோம் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ற சம்பத்தென்னு சொல்லுவான், வேற ஒன்றும் இல்ல, இயேசு மாத்திரம் சம்பத்தாகுன்னு. மலையாளம். என்ற சம்பத்தை சேர்க்கும் நாள், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய ஆலய பொக்கிஷமாகிய சம்பத்தில் நாம் என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்பட வேண்டும். எரிகோவில் அந்த அத்தனை பொருட்களும் ஆலய பொக்கிஷத்தில் சேர்க்கப்படுகிறது. கடைசியாக யோர்தான். ஆமேன். நம்ம ஞானஸ்நான சத்தியத்தில் வரும்போது சொல்கிறோம் யோர்தான் நதியோரம். யாருக்கு எங்கே இங்கே இருக்கீங்களா? எல்லாம் அல்லையே சொல்லுங்களேன் சத்தம்மா. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. அதாவது அந்த காலத்தில் யோர்தான் பிரவாகித்து கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தது. ஆனால் அந்த யோர்தான் 2ஆக பிரிகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் யோசுவா 1ஆம் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே கடந்து போகிறதுக்கு முன்னாடி ராத் தங்கினாங்க. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதபடிக்கு இருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதில் ரகசியம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் கேப் என்னன்னு, விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு எவ்வளோ கேப்பு? 2000 முழம். ஒரே ஒன்றா கூடி உலாவி அப்படியேங்கிறதெல்லாம் சரியான ஆவிக்கிற அனுபவம் அல்ல. விசுவாசிகளும் ஊழியர்கள் அப்படி சேர்ந்து அப்படியே நடக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அப்படி தான் போதிச்சிருக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் உட்காந்து சாப்பிடக்கூடாது, படுத்து தூங்கக்கூடாது. விசுவாசிக்கு கட்டில் போய் படுத்து தூங்கக்கூடாது. அங்கே போய் சமைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டு கதை பேசிட்டு ஊர் கதை பேசிட்டு வரக்கூடாது தான் பிரமாணம். தூக்கம் வந்தால் தான் தூங்கணும், படுத்து தூங்க கூடாது. இதெல்லாம் பிரமாணம் இருக்குது, இதெல்லாம் உண்மையான காரியம். அப்படி இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கும் அதற்கும் 2000 முழ கொஞ்சம் கேப் இருக்கணும். எப்பவுமே சும்மா அப்படியே சேர்ந்து இருக்கிறது அல்ல. ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம்னா சரிதான். அவங்க அந்தந்த இடத்துல யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அங்கங்கே இருந்தாவே ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நடக்க வேண்டிய அதுபடி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமா வரக்கூடாது. அப்படின்னு என்ன, ஊழியரோடு அப்படியே அல்லாக்குலான்னு தங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்காங்க. அப்படிதானே? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு பக்கத்தில் நெருங்காதீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்க, ஒரு கேப் கொடுங்க என்றார். இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? சுத்திகரிப்பு நடக்கு இல்லையா? படிங்க அடுத்த வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. முதல்ல சுத்திகரிப்பு, இங்க பரிசுத்தம் பண்றதுன்னு சொல்றது மகா பரிசுத்தமான ஒரு அனுபவம். யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காரியம். அதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே யோசுவாவின் மூலமாக அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர் என்ன செய்கிறாங்க? சுமந்து கொண்டு போய் யோர்தான் நதியின் கரையில் ஓரத்தில் அவங்க கால் பட்ட மாத்திரத்தில் என்னாச்சு? அந்த யோர்தானானது அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த நேரம். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்தில் அது பிரிந்து போய்
உலர்ந்த தரை வழியாக யோர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும். அப்போ ஆதிகாமத்துக்கு போயிடுச்சு பாருங்களேன். ஆதாமுக்கு ஊர் இருந்திருக்கும் போல. ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக நின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எப்படி அது? அப்போஸ்தலர் ஊழியத்திலும் உபதேசத்திலும் நாம் உறுதியாக நிற்போம் என்றால் நமக்காக நின்று சாதிக்கிற ஊழியர்கள் மூலமாக பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஊழியக்காருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார் சொல்வதெல்லாம் அப்படித்தானே. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஊழியர்கள் ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நடுவில் போய் என்ன செய்தாங்க? 12 கற்களை எடுத்துக்கொண்டு அங்கே நட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா 4:20 அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களை யோர்தானில் நட்டு வச்சிருக்காங்க. 12 கற்களை கில்காலிலும் நாட்டி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவங்க யோர்தானின் நடுவில் 12 கற்களை ஞாபகத்துக்கு நாட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஞாபகத்துக்கான சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தான் திரும்ப கடை புரண்டு ஓடினாலும் கூட எவ்வளவு துன்பம், பாடு, கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அந்த கற்கள் எப்படி நின்றது? ஆமா, அல்லேலூயா. அதுக்காக கள்ளப்பட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. உறுதியாக தைரியமாக கர்த்தருக்குள்ளே எப்படி காணப்படணும்? யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் எவ்வளவு மோதினாலும், யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்பம் மேலை பாரி தைரியமாய். அல்லேலூயா. இங்கே கவனிங்க, யோர்தான் நடுவில் 12 கற்கள், இன்னும் 2 பக்கம் கில்காலில் 12 கல். அது என்னது? இங்கே 12 கல் தண்ணிக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அங்கே 12 கல் விசிபிளாக கில்காலில் நாட்டப்பட்டிருக்கு. இதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம்? 12 அப்போஸ்தலர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, மறைந்த பரிசுத்தவான்கள். யோர்தானுக்குள்ளே இருக்கிற 12 கற்கள் யார்? மறைந்த, முன்னே இருந்த பரிசுத்தவான்கள் உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே. வெளியே இருக்கிற 12 கற்கள் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை சூழ்நிலை தான் கர்த்தர் இம்மட்டும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்றைக்கு கேள்விப்பட்ட இந்த 4 அனுபவங்கள், முதலாவது அந்த எலியாவும் எலிசாவும் முதல் கடந்து வந்த இடம், முதலாவது கில்கால், 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வது யோர்தான். கில்கால் என்றால் நிந்தை நீக்கப்படுவது, நம்முடைய ரட்சிப்பின் பாதையில் எகிப்தின் நிந்தையே புரட்டப்படுகிறது. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டுக்குள்ளே நாம் கொண்டு வரப்படுகிறோம், அங்கே வானத்தின் வாசல் வெளிப்படுகிறது. தண்ணீர் ஞான ஸ்நானத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நாம் தேவனுடைய சரீரமான சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். எரிகோவில் ஒரு பெரிய ஜெயம், ஜெயகரமான வெற்றி கிடைக்க காரணம் நடத்திப்பின் கீழ் செயல்பட்டது நிமித்தமாக. யோர்தான் என்று சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலர் ஊழியத்தின் மூலமாக எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த உபதேசம் தான் கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 வெள்ளி பூரிகையை நாம் செய்யணும். ஒரு பூரிகையை ஊதும்போது, பூரிகை என்றால் எக்காலம், ஒரு எக்காலத்தை ஊதும்போது ஜனங்கள் எல்லாரும் பாளையத்திலிருந்து கூடி வரணும். இன்னொரு எக்காலத்தின் நெடுந்துணையாய் முழங்கும்போது ஜனங்கள் சாரை சாரையாய் அணி அணியாய் புறப்பட்டு போக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எக்காலத்தின் வாயிலே வை, சத்தமிட்டு கூப்பிடு. பாருங்க 58ஆம் சங்கீதம், ஏசாயா 58:1, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆக ஒன்று கூடி வருவது, இன்னொன்று புறப்பட்டு போவது. நாங்கள் அடிக்கடி இதுதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ், காஸ்பல் ஆஃப் க்ளோரி, அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலின் சுவிசேஷம். இன்னொன்று மகிமையின் சுவிசேஷம். விடுதலின் சுவிசேஷத்தினாலே பல சூழ்நிலை அகப்பட்ட எகிப்தின் நிந்தைகளே, பல போராட்டங்களுக்கு ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரும்போது சபைக்குள்ளே
கொண்டு வரப்படுகிறார்கள். சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பிற்பாடு உபதேசத்தினாலே உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று இந்த காரியங்கள்லாம் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசியாக ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கப் போகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும். 2 அடையாளம் வானத்திலே காணப்படுகிறது. ஒன்று, அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரன் மேல் நிற்கிறாள், 12 நட்சத்திரங்கள் தலையில் இருக்குது. இன்னொரு ஒரு தரிசனம், 7 தலைகளையும் 7 தலை 10 கொம்புகளையும் கொம்பு, தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கு, வானத்தின் நட்சத்திரங்களை அதன் வால் 3 ஒரு பங்கு இழுத்து கீழே தள்ளி விடுகிறது. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீயானவள் பிரசவ வேதனைப்படுகிறாள். பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படியாக அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக பார்த்துட்டு வலுசர்ப்பம் பார்த்துட்டே இருக்கு. பிரசவ வேதனைப்படும் ஸ்திரியை எப்போது பிள்ளை பெறுவாலும் உடனே அந்த பிள்ளையை விழுக வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 தரிசன வானத்தில் இருக்கிறது. ஒன்று, அந்த ஸ்திரீயானவள் புதிய ஏற்பாட்டு சபைக்கும், சூரியன் என்று சொல்வது பிதாவாகிய தேவனுடைய நீதி, சந்திரன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நட்சத்திரம் பரிசுத்தவான்கள் 12 நட்சத்திரங்கள். ஆனால் வாளினால நட்சத்திரங்கள் ஒரு பங்கை பிசாசனை செய்கிறது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த வாள் என்னென்று நான் பார்க்கிறோம். 9:15. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொய் தீர்க்க தரிசனம், பொய் போதகம் பண்ணக்கூடிய மூப்பராக இருந்தாலும் தீர்க்கதரிசியிலாக இருந்தாலும் அவங்க என்ன அது என்ன செய்யுது, இந்த நல்ல நட்சத்திரங்களை கூட என்ன செய்கிறது, கீழே இழுத்து தள்ளி விடுகிறது. இப்படி ஒரு சம்பவம் 2 பக்கம் இந்த படம் இருக்கிறது. அப்போது திடீரென்று அந்த ஸ்திரீயானவள் பிரசவ வேதனைப்பட்டு அலறி அதிலிருந்து ஒரு பிள்ளை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக ட்விங்க்லிங் ஆஃப் an eye சொல்லுவாங்க, ஒரு இமைப்பொழுதலே அந்த பிள்ளை 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆமென். அவளுடைய பிள்ளை, அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பிள்ளை ஆண் பிள்ளை. சபைக்குள் இருக்கிற ஸ்திரீ எல்லாரும் அல்ல, சபை. அந்த சபைக்குள்ள யாரெல்லாம் ஒரு ஜெயஜீவியம் செய்கிறார்களோ சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். எல்லாரும் அல்ல. பொதுவாக சொல்லுவாங்க, எக்காலம் துணிக்கும் நம்ம எல்லாரும் அப்படியே மறுரூமாவும் சும்மா பிரசங்கத்துக்கு வேணா சொல்லிடலாம். ஆனால் இந்த அனுபவம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கு போகவே முடியாது. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி உள்ள அனுபவங்களில் எப்பவுமே ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக சென்றால் மட்டுமே கர்த்தரிடத்தில் போய் சேர முடியும். இயேசுவே சொன்னார், நிக்கோதேம் என்கிற ஒரு யூதன், அவன் யூதர்களுக்கு அதிகாரி, அவன் பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும், ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும், அப்போ தான் கர்த்தருடைய வருகையில் ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னார். அவங்களுக்கு மட்டுமா, எனக்கும் உங்களுக்கும் அதே பிரமாணம் தான். ஆகவே தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நான் திரும்ப வாசித்து முடிக்க போகிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே நீங்க ஒருவர் தேற்றுங்கள். இப்போ ஒரு 3 வார்த்தை சொல்லி முடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் என்ன தேவை, இதுக்கு என்ன தேவை, என்ன தகுதி, என்ன ஆயத்தம், எப்படி இருக்க வேண்டும் என்று 3 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்முடைய தகுதி எப்படி இருக்கணுமா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒன்று தகுதி. 2வது
ஆயத்தம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு கவனிங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இப்போ ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். லூக்கா 21:34. இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும், உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். தகுதி, ஆயத்தம், விழிப்புள்ள ஒரு அனுபவமாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். இப்போது ஹமாஸும் இஸ்ரேலும் சமாதானமான ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிற நாட்டு நடப்பு தெரியுதா? ஆனால் அது சரியான ஒரு அனுபவம் அல்ல. சமாதானம் உண்டுன்னு சொல்லும்போதே சடிதியில் ஏதாவது நடக்க போகிறது. நாம் எச்சரிக்கையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். மாரநாதா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே. மின்னவர் கூட்டத்தோடு என்னாலும் பாடணுமே, பின்னவர் கூட்டத்தோடு என்னாலும் பாடணுமே. நிமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், நித்திய கிரீடம் தன்னை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். கரங்களை தட்டி, நித்திய கிரீடம் தன்னை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். ஏசுநாதா சீக்கிரம் பாதுமையா, மாரநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. உம்முகம் பார்க்கணுமே, உம் அருகில் இருக்கணுமே. அல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, உம் அருகில் இருக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் குரல் கேட்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் குரல் கேட்கணுமே. பாரும் நாதா ஏசுநாதா, பாரும் நாதா ஏசுநாதா, மாரநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாரநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபம் ஆகணுமே. கோட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே, பின்னவர் கோட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே. வாரும் நாதா ஏசுநாதா, வாரும் நாதா ஏசுநாதா, மாரநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாரநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
காலை முதலை மட்டும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி எங்களோடு நீர் பேசி இடைப்பட்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்திலே நீ உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை உண்மையாய் பின்பற்ற, உம்மை உண்மையாய் பிடித்து கொள்ள கர்த்தரை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷித்த அனந்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து கர்த்தர் நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனிலே வான சேனையோடு நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உடைய வருகையை பற்றியுள்ள அன்றான வேத வசனங்களை ஆவியானவர் எங்களை வெளிப்படுத்தி தந்தபடினாலும் ஸ்தோத்திரம். வேதத்தில் புதைந்திருக்கிற புதை பொருட்களை கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி கொண்டு வருகிறபடினாலும் ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற பாத்திரமான்களாக நாங்கள் மாற ஆண்டவரே உடைய வருகையிலே ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்நாட்களில் ஆண்டவரே நோக்கி எலியா இவர்களெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர்கள் உம்மோடு நடந்தபடியினால் ஆண்டவரே உம்மோடு எவ்வளவு அதிகமாக தேவனோடு ஜீவித்து உம்மோடு உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடந்திருக்கும் போது ஆண்டவரே அவர்களுக்கு சாட்சி கொடுத்து அவளை நீர் எடுத்துக்கொண்டீரே. நாங்களும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களில் கர்த்தாவே உம்மோடு நடக்க, உம்மோடு பேச, உம்முடைய வார்த்தைகளை கேட்குறோம், அதன்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே ஜீவிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். அந்த நாட்களில் எத்தனையோ ஆண்டுகள் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். நாங்களும் மிகுந்த குறைந்த ஆயுசு நாள் கூட ஒரு வாழ்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரை அதிகமாக உம்மை ஆராதிக்க, அதிகமாக உம்மை தேட ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தந்து நீர் எங்களை நடத்தும் ஐயா. எப்படியாகிலும் ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் எப்போ வருவீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாள் மரணமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் வரும்போது எங்களுடைய கல்லறைகள் எழும்பப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோக்கத்தோடு நாங்கள் ஜீவிக்கணும். உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதபடி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனையே நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். உடைய வார்த்தையின்படி நடந்து அதன்படி ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பக்குவப்படுத்தும், சபையை பக்குவப்படுத்தும், ஜனங்களை பக்குவப்படுத்தும், தகுதிப்படுத்துவீராக. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே உடைய வருகைக்கு தகுதிப்படுத்தி கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே இந்த நாளில் சண்டை கிளாஸ் ஊழியங்கள் மற்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். வியாதியோடு பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற எந்த தேவ பிள்ளையும் இந்த ஆலயத்தில் கால் வைத்த உடனே சுகம் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புவீராக. ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாத அற்ப மனுஷர்கள் ஆண்டவரே இல்லை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த